ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்புமுனை நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து இந்த அற்புதமான நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய அபரிதமான கரம் உங்களை வழி நடத்துவதாக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வு. சற்று திரும்பி பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், அவையெல்லாம் நம்மை மாற்றி இன்று நம்ம ஒரு நல்ல ஒரு அற்புதமான பாதையில் வழி நடத்தி கொண்டு நம்ம வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்குது. அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். கடந்த வாரங்களிலே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் பாபு அவர்கள் வாழ்வில் அவங்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் இந்த தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். அவங்களாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா நாங்கள் இன்னைக்கு இருக்கவே முடியாது. வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய கோட்பாடு, ரட்சிப்பின் காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டது எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை என்ற ஒரு அற்புதமான நிகழ்வையும் சாட்சி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஜெபத்தோடு என்னோடு கூட இந்த திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், டீச்சர், இந்த நாளில் மீண்டுமாய் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் நேரம் எடுத்து இந்த நாளில் வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நீங்கள் எந்த வசனம் சொல்ல போகிறீங்க? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டுனீர், உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. மிக ஒரு அற்புதமான ஒரு வசனம். அதாவது தேவன் நம்மை எப்படி பராமரிக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் பராமரிக்கிறது ரொம்ப ஒரு காரியம். நம்ம பராமரிக்கிறதுனா மெயின்டெனன்ஸ். இப்போது நம்மளை மெயின்டைன் பண்ணணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல மெயின்டைன் பண்ணணும், சில பில்டிங்களை மெயின்டைன் பண்ணணும், வீடுகளை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நம்ம ஒரு சின்ன காரியத்துக்காக பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் இந்த அண்ட சராசரம் இத்தனை கோடி ஜனங்களை, அங்கே யோபு பக்தன் எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி. இந்த வசனத்துக்கு உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை காண முடியும்? தேவன் பராமரிக்கிறவர் தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் எதற்காக நான் அந்த வசனத்தை சொல்கிறேன்னா, நான் கல்லூரி படிப்பை பெங்களூரில் நம்முடைய லவ்ரி காலேஜில் நான் முடித்தேன். முடித்து விட்டு நான் வேலைக்கு வந்தவுடன் எனக்கு முதல் மாத சம்பளமாக 325 ரூபா கொடுத்தாங்க. அப்போது நான் அப்பா இடத்துல சொன்னேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பிள்ளைங்கள்லாம் என்னைய பார்த்தோன்னே குட்டி சாருங்கிறாங்க, சம்பளமும் ஒரு 325 ரூபா கொடுக்குறாங்க, இது ஒரு வேலைன்னு என்னைய செய்ய சொல்கிறீங்கப்பா, இதில் நான் வேலை செய்ய மாட்டேன், சம்பளம் இது ரொம்ப கொஞ்சோண்டு சம்பளம் அப்படின்னு சொல்ல. மறுபடியும் நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டதை போல அந்த சம்பவத்தை மறுபடியும் சொன்னாங்க. ஆண்டவர் எந்த விதத்திலையும் நம்மளை கைவிட்டுறல. ஆண்டவருடைய ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ இப்பொழுது மற்ற உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நீ பார்க்க வேண்டாம். நீ கஷ்டம் ஆரம்பத்தில் சில காரியங்கள் உலகத்தாரை போல செலவு செய்வதற்கு உனக்கு கையில் காசு இருக்காது. ஆனால் போதும், உன்னுடைய வருமானத்திற்கு நீ எங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், உன்னுடைய வருமானத்தில் எங்களுக்கு நீ எதுவும் தர வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் சற்று அப்படி யோசித்தவனா அந்த வேலையை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளத்தை விட மாத வருமானம் 500 ரூபாய் டியூஷன் காசு மட்டுமே வந்தது. சம்பளம் 325 ரூபா தான். ஆனால் இந்த டியூஷன், அப்போது அந்த காலத்திலே சொல்லுவாங்க, பேச்சுலர் இளந்தாரி என்னப்பா இப்படி எடுக்கிற அப்படிம்பாங்க. அது நம்முடைய செலவிற்காக அப்பொழுதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் துணி வாங்கிக்குவோம், சட்டை வாங்குவோம். அப்பா அந்த காலத்தில் அதிகமாக அவர் துணி எடுக்க மாட்டார், நான் எடுத்து கொடுப்பேன். நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு நான் சட்டை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்போம். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளடைவில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த பயிற்சி எங்களுக்கு தரமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஊழியத்தில் போவோம். அப்பொழுது நான் முதலாவது 1988 உசிலம்பட்டி பள்ளியில் தான் நான் என்னுடைய முதல் பணி அங்கே தான். 1988 அப்போது அங்கே முதல்வராக மிஸ்டர் சாமுவேல் வில்லியம்ஸ் இருக்கிறாரு. அவர் வில்லியம் ஞானையான்னு சொல்லுவாங்க. அவர் தான் எங்களை ரொம்ப, அதாவது ஆவிக்குரிய காரியங்களில் அவர் அந்த திருச்சபைக்கு போதகராகவும் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப எங்களை கூப்பிட்டு, பேச்சுலர்ஸை கூப்பிட்டு ஊழியத்தில்
அது மாதிரி நம்ம ஓய்வு நாள்லையும் சரி வெஸ்பர் சர்வீஸ் எடுக்கிறதில்ல, சாங் சர்வீஸ் எடுக்கிறதில்ல. அதே போல் அந்த சனிக்கிழமைகளில் போய் பிரான்ச் சாபத் ஸ்கூல் நடத்துறதுக்கு எங்களை பிரித்து அனுப்பி விட்டுருவார். நாங்கள் ஒரு 3-4 பேராக போய் கிராமங்களில் ஊழியங்களை செய்கிறதுக்கு போவோம். அப்போது என்னுடைய தகப்பனார் அவருடைய ஊழியத்தினுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகம் வந்தது. கடினமான நேரத்தில் அவர் ஊழியத்தை செய்தார். ஆனால் நாங்கள் போகும்போது அப்படியெல்லாம் இல்லை. எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. அவர் மிக கடினத்தோடு வேலை செய்தார். பல எதிர்ப்புகளை சம்பாதித்தார். போகிற இடத்துல சில நேரங்களில் கற்களை கூட எரிந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்திலெல்லாம் கடினமாக செய்தார். இன்னைக்கு என்ன ஒரு காரியம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லுவார். அதாவது நம்முடைய வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம், நீ ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, அதனுடைய பலனை அநேக நாட்களுக்கு பின்பு காண்பாய். என்னுடைய தகப்பனாருடைய போதகம் எப்பொழுதும் அப்படி தான் இருக்கும். அவர் போகும் பொழுது ஞானமுழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பர்ஸ் அவருக்கு முக்கியம் இல்லை. அவருடைய முக்கியமானது, அவருடைய முக்கிய குறிக்கோள் மெம்பர்ஸ், அதாவது பில்லர்ஸ் ஆஃப் டுமாரோஸ் சர்ச். அதுதான் வேணும். அதாவது நாளைய தலைமுறைக்கு இந்த சர்ச்சில் எத்தனை பில்லர்கள் இருக்கிறாங்க, அதாவது தூண்களாக நம்ம உருவாக்கணும். சும்மா இப்போ நேம் ஷேக் ஒரு பேப்டிசம் கொடுத்துடக்கூடாது. அதுதான் அவருடையது. எங்களை நாங்கள் போகும்போது சொல்லுவார், பிரான்ச் சாபத் ஸ்கூல் போகிறீங்களா, போங்க, கதைகளை சொல்லுங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள், பெரியவர்கள் கேட்டாலும் அவர்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் போகும்போது அந்த நக்கலப்பட்டி அப்படிங்கிற ஊர், மீனாட்சிபுரங்கிற ஊர், இப்படி பல கிராமங்களுக்கு போவோம். அப்போது அந்த மக்களிடத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் வெட்கப்படவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு முதலாக போகும் பொழுது எப்படி போய் ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்கிறது. ஆனால் அப்பாவுடைய ஊழியத்தினுடைய சில சாட்சிகள், அவருடைய அந்த கருத்துக்களெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம போய் நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, எதை குறித்தும் வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லலாம். மிக ஒரு அற்புதமான காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்பு முன்னே நிகழ்ச்சிகளை கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வருகிறீங்களா? அப்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் முதல்ல அந்த 1988 வருடம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முதல் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல். அதை எவ்வளோ சம்பளம் சொன்னீங்க? 325 ரூபா. ஆனால் அது வெளியே பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் கடவுள் அந்த சின்ன காரியத்திலிருந்து கடவுள் நம்மளை எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறாரு. கடினமான உழைப்பு, டியூஷன் எடுத்து, இப்படி நிறைய காரியங்களை செய்யும்போது கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி அந்த இதில் நேரம் எடுத்து ஒவ்வொரு இடங்களில் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். கண்டிப்பாக. பிறகு என்ன, அந்த பிரான்ச் சாபத் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஊழியத்திற்கு அவர் எங்கள் முதல்வர் வந்து அனுப்புவார். அவர் அதை ரொம்ப ஊக்கப்படுத்துவார். நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க, எங்கெங்கே போங்க, பிரான்ச் சாபத் ஸ்கூல் எங்கே நடக்குது. அவர் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வருவார். அப்பொழுது ஒரு இடத்துல எனக்கு அதை சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். ஒரு குடிகார ஒரு மனிதர், நாங்கள் அந்த ஊழியத்தில் போய் நிற்கும் பொழுதெல்லாம் அந்த பாஷையிலே பேசுவார். இளந்தாரிகளா, கல்லெடுத்து எறிய போகிறவங்கள, நீ சாவ போகிறீங்க, ஓடி போயிருங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அவரை அதட்டினாலும், அது என்ன இளந்தாரிகள், என்ன அந்த வாலிப பிள்ளைகளை அந்த வழக்க சொல், அந்த பகுதியில், ஆமா, இளந்தாரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க வாலிபர்களை. அப்போ அவர் ரொம்ப மிரட்டினார். என் கூட வந்த நண்பரும், இனிமே இந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டாம், இந்த இடத்துக்கு வர வேண்டாம் நம்ம, ஏன்னா வந்தா அந்த ஆள் உண்மையாவே கல்லை கொண்டு எரிஞ்சிருவான், இது எதுக்கு நமக்கு தேவையில்லாது, நம்ம பிரின்சிபால்கிட்ட சொல்லிட்டு அடுத்த வாரம் வேற பகுதிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படி போகக்கூடாது, நம்ம எப்படியும் அந்த இடத்துக்கு போகிறது வந்து நல்லது தான், சரி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வந்தோம், சொன்னோம். அப்போ முதல்வரும் ஜெபிச்சாரு. வருகின்ற வாரத்தில் நாங்கள் அந்த பகுதிக்கு போகணும். எப்படி போக போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம், அவன் அடுத்த வாரம் எனக்கு மண்டே உடைக்காமல் விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்காரு, போக வேண்டும் அப்படின்னு போனோம். ஒரு உண்மையான ஒரு காரியம், ஆச்சரியம். அந்த குடிகாரர் கீழே விழுந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து வீட்டில் படுக்கையாக கிடக்கிறாரு. அப்போது நாங்கள் போய் அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். எப்பொழுதும் ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு போவோம். பிள்ளைங்கள்லாம் வந்தோடனே ஒருத்தர் சொல்லுவாங்க, கதை சொல்கிற மாமாலாம் வர்றாங்க அப்படிம்பாங்க, ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குற மாமாலாம் வர்றாங்கம்பாங்க.
அந்த சாரு அந்த கைதட்டி பாடுவார் அந்த சார் வர்றாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தை ஒருத்தர் முட்டாய் கொடுக்குறவருன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவரை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்தார். ஐயா, உங்களை எவ்வளோ தூரத்துக்கு ஏளனமாக பேசினார் பார்த்தீங்களா? கடவுள், உங்கள் கடவுள் உண்மையுள்ள கடவுளையா? அடிச்சிட்டாருயா. அப்படி சொல்லாதீங்கய்யா, அப்படி சொல்லாதீங்க, தவறுதலாக அவர் விழுந்திருப்பார், நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாதியா அப்படின்னு சொன்னோம். இந்த வார்த்தை அவர் காதுக்கு போயிருக்கிறது. அடுத்த வாரத்தில் நாங்கள் மறுபடியும் போகிறோம். அவரை நாங்கள் போய் வீட்டில் சந்திக்கலை, எப்படி சூழ்நிலைகள் இருக்குமோன்னு நாங்கள் போகலை. அடுத்த வாரத்தில் அவருடைய மனைவியோட அனுப்பியிருக்காங்க, அந்த இளந்தாரி பிள்ளைகளை கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுங்கள். சரி, இங்கே எல்லாத்துக்கும் ஏதோ சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாரு. நாங்கள் அந்த இடத்துக்கு அப்புறம் மறுபடியும் போனோம். போய் அவரை வீட்டில் சந்தித்தோம். அவர்கிட்ட நாங்கள் ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ண அதுக்கு தான் கூப்பிட்டேன்ப்பா, எதுவும் நினச்சிக்காதீங்கப்பா, மனசில் வச்சிடாதீங்க, நான் ஒரு கோவத்தில் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. அதான் ஆண்டவன் இப்படி செஞ்சுட்டேன், அப்படி சொல்லாதீங்க, இது ஆண்டவர் செய்யலைங்க, இது அப்படி நினைக்காதீங்க. ஆனால் உண்மையுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சி அவரோட பகிர்ந்து கொண்டோம். அவர் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, வார வாரம் உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து சென்றோம். அதற்கு பின்பதாக வேறு பகுதி மாற்றப்பட்டோம். ஆனால் என்ன ஒரு காரியம், அவமானங்கள் ஒரு வெட்கக்கேடாக நமக்கு ஒரு காரியம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்யறதுன்னா விடுறதில்லை. ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம எந்த காரியமும் நம்ம சோர்வு மாத்திரம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது கோவிட் டைம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அதில் நீங்கள் அதை என்ன நீங்கள் செஞ்சீங்க? ஆக்சுவலி இந்த கோவிட் டைமில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கிறாங்க, நான் ராணிப்பேட்டில் இருக்கிறோம். நாங்கள் அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வரணுங்கிறதுக்காக அந்த பாஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அவள் வந்து சொல்கிறா, பியூலா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கோவிடால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, நான் அவளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே வரோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரோம். நாங்கள் அப்போ சொன்னால், நான் இந்த மாதிரி அவங்கள ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ வர முடியுமா அப்படின்னு கேட்டாப்புல. நாங்கள் இங்கேருந்து வர முடியாது, நாங்கள் அவுட் பாஸ் வாங்கி தான் இங்கே வந்திருக்கிறோம், இந்த டைம் நம்ம அங்கே உள்ள சென்னைக்குள்ளே வர முடியாது, ஆனால் அவளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, தனியாக ஒரு ரூமில் போய் நீல் டவுன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்ப்பா, நீ தைரியமாக இருன்னு. இல்லை, அவர் ரொம்ப ஃபீபிள் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர்கிட்ட வந்து நீ பைபிளை பற்றி சொல்லு, ஏசப்பா இருக்கிறார், அவர் ஒருத்தர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும், அவருடைய பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லு, அவர் நல்லவர், கண்டிப்பாக அவர் உயிரோடு திருப்பி கொண்டு வருவார், உயிருள்ள தேவன் அவர் அப்படின்னு. அப்போ அவரும் என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த இடத்துல அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நிறைய தான தர்மங்களை செஞ்சவர், அதனால அவளும் அப்படி வந்து அவர் கண்டிப்பாக உயிரோடு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவளை என்கிட்ட ஜெபம் பண்ணுறான். நான் ஒரு 12 மணி இருக்கும், 11:55க்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி என் முன்னாடி வருது. அவரை சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் அவரை சுற்றி இருக்கிறாங்க. சாத்தான் வந்து அந்த உயிரை எடுக்கணுங்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஆனால் அவங்கள உள்ள விடலை. நானும் நிற்கிறேன், ஆண்டவரே அவருக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர் கரத்தை எடுத்துக்கிட்டார். இதை நான் பார்த்து முடிக்கிறேன், எனக்கு ஃபோன் வருது, அவர் இறந்துட்டாருன்னு. அப்போ அவர் சொன்னா, வியூலா நீ வணங்குற தேவன் பொய் அப்படின்னா. எனக்கு அந்த நேரத்தில் ஆண்டவரே உன்னை உண்மையான தேவனை அவளை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன், அதை காமிச்சிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு அவள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாளே அப்படின்னு. அவள் அழவே இல்லை. 3 நாளுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அழுகிறா, ஃபுல்லாக அழுது, நான் சொன்னது தப்பு தான் பியூலா, ஏன்னா அடுத்தடுத்த காரியங்களில் எனக்கு யாருமே இல்லை, என் சகோதரர் இல்லை, சகோதரிகள் இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் என் பிள்ளை மட்டும் ஒத்த ஆளாக இருந்து எல்லா காரியத்தையும் நாங்கள் செஞ்சோம். மாமியாரும் எனக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டாங்க, ஆனால் அழவே இல்லை. இப்போ தான் நான் உன்கிட்ட நான் அழுகிறேன் நான். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் நீ சொன்ன மாதிரி தேவன் என்னை வழி நடத்தினார், எனக்கு ஏற்ற நபர் அந்த இடத்துல காமிச்சாங்க, என்னுடைய அந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அவளும் அவங்க பிள்ளையும் கர்த்தருக்காக நிற்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. அவளுடைய வேலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைக் வந்துகிட்டே இருக்குது. அவள் பேசும்போதெல்லாம் சொல்வா, பியூலா நீ எனக்கு ஒரு உண்மையான ஒரு தெய்வத்தை எனக்கு நீ அட்ரஸ் பண்ணிட்ட, இதுவே என்னுடைய ஒரு பெரிய ஊழியமாக நான் கருதுறேன். இது சின்ன பிள்ளையில வித்துட்டது எங்களுடைய ஆன்டி மாமா. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முந்தி பேப்பரில் அட்ரஸ் வரும், ஒவ்வொருத்தவங்களோட அட்ரஸ், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி சில பேர் அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதை என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கள் மாமா, எங்கள் அத்தை, நான், என்னுடைய பெரிய அண்ணன் மிஸ்டர் டேவிட் ஞானமணி, அவர், என்னுடைய கூட பிறந்த பிரைட் சிங்,
நாங்கள் 5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், போஸ்ட் கார்டில் எழுதுவோம். வசனத்தை எழுதி எழுதி அவங்களுக்கு என்கரேஜிங்கான வேர்ட்ஸை எழுதி எழுதி நாங்கள் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஊழியத்தை நாங்கள் வல்லமையாக செஞ்சோம். அப்படி செஞ்சது வந்து இன்னைக்கு அது எனக்கு எப்படியெல்லாம் ஊழியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு நான் கற்றுக்கிட்டேன். நான் ஏன்னா ஜென்ஸ் மாதிரி வெளியில் போக முடியாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை, சற்று காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டும் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிகளை கடந்து செல்லும் ஜெபத்தோடு என்னோடு கூட வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படி வேலை வாய்ப்பு அந்த அட்ரஸை தேடி அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்தி அப்படி ஒரு பழக்கம் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது. உங்கள் நண்பர்கள் உங்களோட இருக்கக்கூடிய அவங்களுக்கும் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. பிறகு என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நான் மாறி போகும்போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும். மாணவர்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான நினைவுகள் இருக்கும். வாலிப பிள்ளைங்க. அப்போ வாலிபனே உன் சிஸ்டரை நினை அப்படிங்கிற வசனங்கள் படி அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரொம்ப அன்பாக கொண்டு போவேன். அப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து லேட்டாக வந்துட்டா. சரி, நான் அவளை வந்து அவங்க மிஸ்ஸு திட்டினாங்க, நானும் திட்டிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணிட்டா, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. அவன் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. காலையில் இந்த நியூஸ் வருது, மிஸ் அந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னோடனே இன்னொரு வேளை நான் சொன்ன வார்த்தையினால தான் அவளுக்கு காயமாய் செஞ்சுட்டாலோன்னு பயந்து அந்த கம்ப்யூட்டர் ரூமில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நான் ஒரு நல்ல ஒரு காரியம் அவளுக்கு நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், ஆனால் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு ஆண்டவரே, தயவுசெய்து அவளுடைய லைஃப்பை ஸ்பேர் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜெபம் பண்ண பாருங்கள். அந்த ஈவினிங்கே எனக்கு நியூஸ் வந்துச்சு, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிட்டா அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து எனக்கு உதிரப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னுடைய சின்ன வயசில் நடந்த சில மருந்து மாத்திரைகள் என்னுடைய பலவீனத்தினால செஞ்சதுனால அது வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்கும். என்னால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியாது. அப்படி கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்படி உதிரப்போக்கு போயிட்டே இருக்கும். இது எனக்கு ஒரு 5 வருடமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது, எனக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, எனக்கு சரி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபத்தோடு நான் இருந்தேன். நான் சொன்ன வார்த்தை கத்தி வைக்கக்கூடாது, கத்தி நான், ஏன்னா எனக்கு அது ஒரு பயமாக இருந்தது, பயம் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தி வைக்கல, லாப்ரோஸ்கோபிக் மூலமாக ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ணார். நான் கேட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சார். நான் வேதனைப்பட்ட நாட்களில் ஆண்டவர் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வீட்டில் யாருமே இல்லைன்னா கதவெல்லாம் சாத்திட்டு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நான் யோசித்து அழுது நான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்வேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா மிஸ்ஸஸ் நவரோஸ் அவங்க சொல்லுவாங்க, என்ன ஒரு ரூல் வச்சுருப்பாங்க, யார் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், ஃபஸ்ட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும், தேசத்துக்காக முதல்ல ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் உன்னுடைய ஸ்டேட்டுக்காக ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் உன்னுடைய சொசைட்டிக்காக ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் உன்னுடைய ஃபேமிலிஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும், அட் லாஸ்ட் உனக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க எனக்கு ஆணித்தரமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் என்னுடைய ப்ரேயரில் வந்து நான் எப்போவுமே அதை நான் வச்சுட்டே இருப்பேன். நான் என்னைக்கெல்லாம் எனக்கு பாரமாக இருக்குதோ, எனக்கு அடிக்கடி எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு. நான் மரண இருளில் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய அந்த வீக்னஸில் எனக்கு அவங்க மருந்து கொடுத்து என்னை அவங்கள அவ்வளோ தூரம் என்னை வந்து கன்சோல் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்கள் இதே தூரம் அலோபதி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நான் உன்னை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவர் ப்ரேயர்ஃபுல்லாக உனக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுக்கறதுனால இன்றைக்கி நீ இந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் என்னைய ஒரு ஆசீர்வாதமாக பிறருக்கு அவருடைய சத்தியத்தை சொல்கிற பிள்ளையாக என்னை வச்சிருக்கிறாருன்னா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னுடைய பிள்ளைகளையும் நான் அதே இதில் நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். அவங்களும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிற மிக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டீச்சர் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில்
ஒரு அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிடும் போது அவர்கிட்ட நம்ம எல்லா காரியத்தையும் கேட்கலாம். எந்த காரியமும் நம்ம கேட்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இப்படி எல்லாம் நீங்கள் கேட்டாலும் அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிறீங்களா? நேசமுள்ள தகப்பனே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு சூழ்நிலை, வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்கெட், நிறையா டீம் மெம்பரோடு ஒரு பிரச்சனைப்பா, இன்னும் குடும்ப உறவுகளில் பிரச்சனை, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஆண்டவரை, இப்படி சரீரத்தில் பலவீனம், சோர்வுகள், இதையெல்லாம் கடந்து ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள், சோர்ந்து போனவர்கள், உடைந்து போனவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் சாட்சி பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவே சீக்கிரம் வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். சார், டீச்சர், இந்த நாளில் வந்து நேரம் எடுத்து சொன்ன இந்த அற்புதமான நிகழ்வுக்கு நன்றி. ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாக வழிநடத்தணும். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இவையெல்லாம் இன்னும் பசுமையாக இருக்குது. இப்படி ஒரு அனுபவம் இன்னும் நம்ம லைஃப்பில் வருமோ வராதோ தெரியாது. ஆனால் இந்த காரியங்கள் நம்மை கிறிஸ்துவுக்குள் இன்னும் மேன்மைப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படி நினைச்சு பாருங்க, அந்த கடவுள் இப்படியெல்லாம் உங்களை நடத்தினார்கள். கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அவைக்குரிய புத்தகங்கள், இலவசமான ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக எங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா. மாரநாதா. ஆமென்.